Good afternoon students. In this class we are going to discuss about temperature dependence of resistivity. Okay, so அந்த டாபிக் பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். The resistivity of a material is dependent on temperature. Of course, நம்ம previous classல we will discuss about in our previous class temperature dependence of resistivity. It is experimentally found that for a wide range of temperatures, the resistivity of a conductor increases with increase in temperature. Okay, so temperature நம்ம increase பண்ணோம் அப்படின்னா its resistivity value also increases. Both are inversely proportional to each other. Okay, according to the expression, so இங்க ஒரு expression கொடுத்திருக்காங்க. Okay, அந்த expression பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு வயர் இருக்கும். So consider a wire. Okay, it has some initial resistance. For example, இதனோட initial resistance இப்போ நான் ஒரு equation போடுறேன். இதனோட temperature எடுத்துக்கோங்க. Temperature which is directly proportional to its resistance. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே resistivity எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், we know very well resistivity which is equal to resistance இல்லையா? இங்கே temperature directly proportional to resistivity அப்படின்னா இங்கே temperature directly proportional to resistance, both are same because of நம்ம equation கொண்டு வர போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. Okay, so T which is equal to இந்த directly proportional equal to நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ஒரு proportionality constant நம்ம ஒன்று யூஸ் பண்ணலாம், அதுதான் வந்து ஆல்ஃபா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இன்டு ஆர். லிசன், இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்ற போகிறேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். டீன்றது டெம்பரேச்சர், இங்கே என்ன பண்ண போகுது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் விச் இஸ் கால் டெல் டி. ஓகேவா, இனிஷியல் டு ஃபைனல், ஃபைனல் டு இனிஷியல் மாற்றிக்குவோம் இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல் ஆர். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங்? ஓகே, இதை நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். டெல் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல் டி. ஓகே, ஸோ டெல் ஆர் which is equal to alpha into del t. Okay, so del r which is equal to alpha into del t into r naught. Listen, ஏன் இங்கே நம்ம ஒரு r naught நம்ம யூஸ் பண்ண மிஸ், ஏன் r naught நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஒயருக்கு இல்லாமல் அதோட டெம்பரேச்சர் நம்மளால் ரைஸ் பண்ண முடியாது. ஓகே, இட் ஹாஸ் அ மினிமம் ரெசிஸ்டன்ஸ். எவ்ரி ஒயர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ், எவ்ரி கண்டக்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ். அதனோட நம்ம அதனோட ப்ராப்பர்ட்டி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஓன் ரெசிஸ்டன்ஸ் இருக்க சொல்ல பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டருக்கு 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் டெம்பரேச்சர் கொடுத்த உடனே என்ன பண்ணோம், டெம்பரேச்சர் கொடுத்த உடனே அது டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் மிஸ் என்ன டெம்பரேச்சர் சொல்கிறீங்க, இட்ஸ் நத்திங் பட் கரண்ட். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைமில் நம்ம கொடுக்க சொல்ல, ஸோ அந்த எனர்ஜி என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜியாக லாஸ் ஆகும். ஸோ தட் ஹீட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி கொடுக்க சொல்ல அப்போ என்ன பண்ணோம், அதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மேக்ஸிமம் ஆகும். ஓகே, அதனோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம பார்க்கணும். அப்போ டெல் ஆர் which is equal to alpha into del t into r naught. R naught is nothing but initial resistance of the conductor. Del t is nothing but del t which is equal to t minus t naught. நம்மளோட ஃபிசிக்ஸில் எப்போவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். del r which is equal to r minus r naught. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், temperature coefficient. இது நம்மளுக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணாமா, இப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தான் தேவை, நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ எனக்கு ஆல்ஃபா தான் தேவைன்னா நான் இதை என்ன பண்ணிவிடுவேன், கீழே கொண்டு வந்துடும். அப்போ என்ன நடக்கும் பாருங்கள், டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி இன்டு ஆர் நாட் which is equal to alpha. Okay, so but we know that del r which is equal to r minus r naught divided by del t which is equal to t minus t naught into r naught which is equal to alpha. Okay, so இப்போ நம்ம என்ன மாற்றலாம், ஈக்குவேஷன் எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் பாருங்கள். ஸோ அப்போ என்ன நடக்கும், நம்மளுக்கு r minus r naught which is equal to alpha into இது சைடு வந்தால் என்ன மாறும், t minus t naught into r naught. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனோட ரெண்டு சைடும்
ஓகே இது ஈக்குவேஷன் சைடு எடுத்துக்குவோம். R which is equal to R0 into 1 plus alpha t minus T0. ஸோ இந்த R0 நம்ம இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் R0 மாறும். R0 into alpha t minus T0 into R0. ஆல்ரெடி ஒரு R0 இருக்குது இல்லையா? ஸோ இந்த R0 டிவைட் பண்ணுங்கள். ஒரு R0 டிவைட் பண்ணால் என்ன பண்ணுது 1 ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ R which is equal to R0 into 1 plus alpha into t minus T0. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதை என்ன மாற்றலாம் நம்ம RT மீன்ஸ் பர்டிகுலர் டெம்பரேச்சர், R0 மீன்ஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அப்போ ρT which is equal to ρ0 into 1 plus alpha into t minus T0. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் போய் இதை கண்டுபிடிக்கணுமா மிஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேர் கிவிங் த டெஃபினிஷன். ρTன்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் நம்மளுக்கே தெரியும். T0 இனிஷியல் டெம்பரேச்சர். இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of increase in resistivity per degree. Okay, so increase in resistivity per degree. Degree is nothing but temperature. So அதான் கொடுத்துருக்காங்க. Temperature to its resistivity at T0. Next alpha for conductors. So இப்போ alphaவோட வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்ணோம் இல்லையா? Alpha which is equal to del R divided by del T0. It is the ratio of increase in resistance divided by dependence of temperature per degree Celsius. நம்ம பார்த்தோம் இல்லையா? So alpha for conductorsக்கு எப்படி இருக்கும்? Alpha is nothing but temperature coefficient. So ஒரே கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது it is an one important one mark. Alpha for positive conductorsக்கு for conductors the value of alpha is positive. What does mean by alpha? Temperature coefficient. Okay, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். For conductors, alpha is positive. If the temperature of a conductor increases, the average kinetic, the temperature of a conductor increases. நம்ம கண்டக்டர் கொடுக்குற மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா as well as அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். The average kinetic energy of electrons in the conductor increases. This results in more frequent collision and hence the resistivity increases. Okay, even though the resistivity of conductors like metals varies linearly for wide range of temperatures. ஸோ அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணும் கண்டிப்பாக நம்ம வேரி ஆகும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு சர்க்யூட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேரி ஆகும். தேர் ஆல்சோ எக்ஸிஸ்ட் ஏ நான் லீனியர் ரீஜன். ஸோ லீனியராக இருக்காது. ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அட் வெரி லோ டெம்பரேச்சர் த ரெசிஸ்டிவிட்டி அப்ரோச்சஸ் சம் ஃபினிட் வேல்யூ அஸ் டெம்பரேச்சர் temperature approaches absolute zero. ஸோ இந்த ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணும் பிகாஸ் கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்டக்டர் இருக்குது, இட்ஸ் அ குட் கண்டக்டர். ஸோ கரண்ட்டை ஈஸியாக நம்ம கேரி பண்ண போகிறோம். பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால நம்ம அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமானால் அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, கண்டிப்பாக தடைப்படும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டெம்பரேச்சரில் குறைக்க ஆரம்பிக்கணும். ஸோ டெம்பரேச்சர் நம்ம ஜீரோ கொண்டு வரணும். ஸோ அப்போ எதுக்கெல்லாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? Absolute zero. The resistance is directly proportional to resistivity of the material. We can also write the resistance of the conductor. So they are giving the formula. நமக்கு ஏற்கனவே தெரியும் R which is directly proportional to rho. எந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்தது இது? ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவேஷன்லேருந்து R directly proportional to rho into L divided by A. ஒரு கண்டக்டரோட லென்த் 1 மீட்டர் now அதோட ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் now இது என்ன ஆகிடும் 1 divided by 1 கேன்சல் ஆகிடும். ஸோ R directly proportional to rho சேஞ்ச் ஆகிடும். ஓகே அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. RT which is confuse பண்ணிக்காதீங்க. RT which is equal to R0 into 1 plus alpha into T minus T0. ஓகே ஸோ அதே தான் நம்ம கண்டுபிடிச்ச அதே வேல்யூ தான் திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். del R directly proportional to del T. ஸோ del R which is equal to alpha into del T. எனக்கு தேவை இதுதான் இல்லையா? இங்கே ஒரு R0 நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். del R divided by del T into R0 which is equal to alpha. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த R0 அப்படியே நம்ம எழுதுறோம் 1 by R0 மல்டிபிள் தானே இருக்குது, மாற்றி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. del R divided by del T which is equal to alpha. இந்த ஈக்குவேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஏதோ புதுசாக வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ del R நம்மளுக்கே தெரியும் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், சேஞ்ச் இன் டைம். R0ன்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். லிசன் நான் இதனோட கர்வ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஃபார் கண்டக்டர்ஸ் பாசிட்டிவ் இல்லையா, இப்படி தான் போகும், ஸ்ட்ரைட் லைனாக போகாது. ஓகே, ஸோ அதனோட வேல்யூ வச்சு அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அது. Next, alpha of semiconductors. For semiconductors, the resistivity decreases with increase in temperature. Resistivity decrease because யோசிச்சு பாருங்க, ஏதாச்சும் ஒரு செமிகண்டக்டர் ஏதாச்சும் ஒரு ஏன் எடுத்துக்கணும், நம்ம சிலிகான் ஜெர்மானியம் நம்ம எடுத்துக்கோம். சிலிகான் ஜெர்மானியம் இட் கேரிஸ் ஒன்லி சார்ஜஸ் நாட் கண்டக்ட் கரண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் சம் ஃபார்பிடன் எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட். அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம கொடுக்க சொல்ல, ஸோ இட் ஹீட் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ என்ன பண்ணும், அது இன்க்ரீஸ் ஆகுனா அதோட கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து தடப்படும். அதை கொடுத்துருக்காங்க பாரு. ஃபார் செமிகண்டக்டர் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, நம்ம டெம்பரேச்சரை மேக்ஸிமைஸ் பண்ணனா அந்த ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சு போயிடும். ஏன் மிஸ், பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னால ஹீட் எனர்ஜினால வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸில் கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் கரண்ட் கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் த ஆட்டம்ஸ். ஸோ நம்ம டெம்பரேச்சர் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா பிகாஸ் செமிகண்டக்டர், செமி மீன்ஸ் it conducts only half current, only charges are move. Okay, so it carries only charges. அப்படின்றச்ச நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி மேக்ஸிமம் ஆனால் கரண்ட்டு மினிமமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஹீட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதால இங்கே என்ன பண்ணணும், கரண்ட் வந்து மினிமம் ஆகும். Hence the current increases and therefore the resistivity decreases. A semiconductor with a negative temperature coefficient, so இதெல்லாம் 1 mark தான், positive temperature for alpha conductorsக்கு semiconductors வந்து negative temperature coefficient. So this is called thermistor. Thermistor ஒரு apparatus இருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஸோ அவங்க கரண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். The typical values of temperature coefficient X they are giving. மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும், செமிகண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும். செமிகண்டக்டர்ஸ்க்கு இட் ஹாஸ் நெகட்டிவ் வேல்யூ, நம்மளுக்கே தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த கர்வ் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேக்ஸிமம் டு மினிமம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ்க்கு ஃப்ரம் மினிமம் டு மேக்ஸிமம் போச்சு கர்வ். ஸோ இதுக்கு நெகட்டிவ்ன்றதால் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இருக்குது, பேஜ் நம்பர் 99ல். ஸோ ரெசிஸ்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் நம்மளோட டெரிவேஷன்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரெசிஸ்டிவிட்டி விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா m divided by n e tau, m divided by n e square tau. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அதனோட மாஸ் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்ல, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். பட் அது அதனோட எண்ணுக்கும் அதனோட எலக்ட்ரானுக்கும் அதனோட மீன் ஃப்ரீ டைமுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அதனோட புக் பேஜ் நம்பர் 99ல் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அது. த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டென்சிட்டி. n stands for number of density. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ். நம்ம மீன் ஃப்ரீ டைம் ஆவரேஜ் ஃப்ரீ டைம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ டவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும். இன் மெட்டல்ஸ் இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் டவு டிக்ரீசஸ். ஸோ மெட்டல்ஸ் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இதுனா அவங்க கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். n வந்து மெட்டலுக்கு கண்டக்டர் கிடையாது. த செமி கண்டக்டர்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் அண்ட் டவு டிக்ரீசஸ். பட் இன்க்ரீஸ் இன் n டாமினன்ட் தன் டிக்ரீஸிங் டவு. ஓகே, ஸோ இப்போ மிஸ் ஒரு சில மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம அப்சல்யூட் அதாவது 0, அதாவது டெம்பரேச்சர் 0வாக மாற்ற முடியுமா மிஸ், அப்போ அது கண்டக்டர்ஸாக இருக்குமா மிஸ் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் அது கண்டக்டர்ஸாக இருக்காது, சூப்பர் கண்டக்டர்ஸாக இருக்கும். டெம்பரேச்சர் 0வாக இருக்க சொல்ல மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கனெக்ட் பண்ணுறது அதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார் மெர்க்குரி. இதை யார் கண்டுபிடிச்சது இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி பிரின்சிபல் அப்படின்னா காமர்லிங் ஓன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணார். ஸோ மெர்க்குரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணுது. 4.2 கெல்வினில் அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0 இருக்கும் சொல்ல இட் கண்டக்ட்ஸ் கரண்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் they are giving one important 3 mark, very important 3 mark. எப்படி நம்ம கலர் கோட் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். அதை நம்ம போடுறோம் நீங்கள். Listen, they are giving the value if the resistance of coil is 3 ohm, அப்போ R which is equal to 3 ohm. ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம எழுதிடலாம். இதில் சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். R which is equal to 3 ohm at 20 degrees Celsius. அப்போ T which is equal to 20 degree Celsius and alpha equal to 0.004 per degree Celsius. Alpha which is equal to 0.004 0 வா 004 per degree Celsius. Okay, and next then determine its resistance at 100 degree Celsius. அப்போ
T which is equal to 100 degree Celsiusல என்னவா இருக்கும்? நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? R which is equal to R0 into 1 plus alpha into T minus T0. ஓகே, R என்றது ரெசிஸ்டன்ஸ். இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 3 ஓம்னு கொடுத்துருக்கானா? RT இங்கே இது விட்டுட்டேன் பாரு. RT ஓகே, Tயோட வேல்யூ டெம்பரேச்சரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 100 டிகிரி செல்சியஸ் which is equal to R0. ஓகே, அதோட இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் R0 3 ஓம். 1 plus ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004. டெம்பரேச்சர் T minus T0. T வந்து 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் T0 வந்து 20. கரெக்ட் தானே? கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ R into 100 which is equal to 3 into 1 plus 0.004. 100 minus 20 என்னமா கிடைக்கும்? 80 இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள் 3 into 1 plus 0.004. 80 நம்ம எப்படி எழுதலாம்னா 8 into 10ன்னு எழுதலாம். பட் 10 அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வந்துச்சு பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8 4s are 32. 3 into 1 plus 0.32. 0.32. ஸோ இதை கூட ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 into 1.32. 1.32 into 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 1.32 into 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 3.96 ஓம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.